நம்மளுடைய திரு மோடி அவர்கள் அவருக்கு 2026 எப்படி இருக்கு? அவருக்கு 2026 வரலாற்று சொல்லக்கூடிய நிகழ்வாக இருக்குது. எப்போ வரைக்கும்? ஜூன்லேருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும். ஜூனுக்குள்ள கண்டிப்பாக உடல்நிலையில் கவனத்தை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 9ஆம் இடத்துல குரு வந்து அவர் விருச்சக ராசி விருச்சக லக்னம். 9ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்து 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது நிறைய பெயர் புகழ் கிடைக்கும். வேர்ல்டு வைடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவை கொண்டு போய் நிப்பாட்டி வைப்பார். ஸோ மோடியாவை பொறுத்த வரைக்கும் தொடுற இடம், தொட நினைக்கிற இடம், தொட போகிற இடம் எல்லாமே சக்ஸஸ் தான். நோ ஒரிஸ். ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதை தாண்டி இன்னொரு விஷயம் 8ஆம் இடம் தான் நான் சொன்ன மாதிரி மறைமுக எதிரிகள். நிறையா பேர் மூலமாக அவருடைய உடலுக்கு, அவருடைய வேலைக்கு பிரச்சனை வரலாம். அதனால் உயிருக்கான ஆபத்துகள் கூட சில சமயம் இண்டிகேட் பண்ணலாம். அதனால் வேறு நாட்டு அது தீவிரவாதம்னு எடுக்க வேணாம். யூஸ்வலாகவே ராகு சனி சேர்ந்த தீவிரவாதத்தை இண்டிகேட் பண்ணும். இந்த தடவை நம்ம ஆரம்பிக்கும் போது என்னென்னா, செவ்வாய்க்கு சனி பார்வை, சனிக்கு செவ்வாய் பார்வை. இந்த இது வரும்போது தான் போர் மூலக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்குது. இது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் இந்த ஒரு ஜனவரியிலேருந்து ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உயிருக்கு அச்சுறுத்தான சில நிகழ்வுகள், இல்லை எதிர்பார்க்காத நிகழ்வுகள் மோடியாக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம இப்போ எதிர்பார்க்கல, உடனே காரில் ஒரு விபத்து நடந்தது, தலைநகரத்தில் நம்ம ஒரு பெரிய பேச போகிறோம். அப்போல்லாம் செவ்வாயுடைய சனியுடைய அமைப்பு இருந்தனால மோடியாக்கு வந்து 2026 நல்லா இருக்குமா, 2030 வரைக்குமே நல்லாயிருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காருக்கு இனிமேல் காலர் தூக்கி விட்டு கெத்தாக நடந்துடலாம். 10 சட்டை கொடுத்துடலாம், காலர் வச்சு சட்டையை வாங்கிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. பட் முதல் ஒரு 5 மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் நிறைய இந்த தடவை இந்தியாவை வந்து ஒரு ஸ்டாண்டில் நிற்க வைப்பார். நிறையா பேர் வந்து இந்தியாவுக்கு எதிரியாக மாறுவாங்க இந்த தடவை. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷரில் வந்து இந்த தடவை மோடியுடைய அமைப்பு இருக்கும். ஏன்னா அவருடைய ஜாதகம் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேண்டிய அமைப்பு, அது மூலமாக கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனை வரதுக்கான அமைப்பு, எதிரிகளுடைய அச்சுறுத்தலுக்கான அமைப்பு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் தலைவர் எப்பயும் போல் அதே ஆன்மீகத்தோடு, அதே ஸ்மெயிலோடு, அழகாக அசால்ட்டாக ஜாலியாக ஆடுவார். இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அவருடைய ஆன்ம பலம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, நீங்கள் எதுக்கு ஜோதிடரை கூப்பிட்றீங்க, என்ன கூப்பிட்றீங்க, இல்லை ஆரம்பிக்கும் போது எதுக்கு இறையோடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இறை வழிபாடும் இறை நம்பிக்கையும் இருந்துட்டா போதும், எப்பேற்பட்ட எதிரியும் வென்றலாம். நம்ம மோடியாவை நம்ம சூப்பர் ஸ்டாரையும் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையில் கூட அவருடைய இறை நம்பிக்கை, இத்தனை மக்களுடைய நம்பிக்கை அவரை பெரிய இடத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தது. எம்ஜிஆருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஸோ அதனால் இவருடைய அந்த இறை நம்பிக்கையும் இந்த இறையாண்மையும் இந்தியா மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய சொல்ல முடியாத அளவுக்கான, ஏன்னா அதில் வார்த்தையில் விளக்க முடியாது, இன்ஃபினிட்டிவ் தான். அந்த நம்பிக்கையும் இந்த தடவை அவரை ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும். அவருடைய உயிரையும் அவருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது இந்த நேரம்.